வணக்கம், இது அவனிவலத்தின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போரில் ஒருபோதும் பங்கெடுக்க மாட்டோம், ஜேர்மனி திட்டவட்டம். ஈரானில் இணைய சேவை முடக்கம், 14 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ள நாடு. அமெரிக்க ராணுவ வானூர்தி விபத்துக்குள்ளானதில் 4 பணியாளர்கள் உயிரிழப்பு. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு, ரஷ்ய எண்ணெய் மீதான அமெரிக்காவின் தற்காலிக தளர்வு பயனளிக்கவில்லை, வெளியான தகவல். ஈராக்கில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல், பிரான்ஸ் ராணுவ அதிகாரி உயிரிழப்பு, பல வீரர்கள் காயம். ஈரான் தாக்குதலில் நிலைகுலைந்த அமெரிக்க படை, 2 வாரங்களுக்கு பின் வெளியான ரகசியம். துருக்கியில் உள்ள நேட்டோ விமானத்தடை தளத்திற்கு தாக்குதல் எச்சரிக்கை. ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானம். ஈரான் தலைவர்களை கொல்வதை நான் பெருமையாக கருதுகிறேன், ட்ரம்ப் தெரிவிப்பு. மொஸ்தபா கமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவிப்பு. தாக்கப்பட்ட USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல், ஈரான் தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் மீதான போர் நடவடிக்கைகளில் ஜேர்மனி ஒருபோதும் பங்கெடுக்காது என அந்த நாட்டு ஜனாதிபதி ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஜேர்மனி இந்த போரின் ஒரு பகுதியல்ல, நாங்கள் அதன் ஒரு பங்காளியாக மாறவும் விரும்பவில்லை என அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழிப்பாதைகளில் இராணுவ தலையீடுகளை தவிர்க்க ஜேர்மனி எடுத்துள்ள இந்த முடிவு உலக அரசியலில் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் அந்நாட்டின் இணைய சேவைகள் முற்றாக சீர்குலைந்து இன்றுடன் 14 நாட்கள் கடந்துள்ளதாக இணைய பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பான நெட்பிளாக்ஸ் தெரிவித்துள்ளது. கடந்த 312 மணித்தியாலங்களாக ஈரானின் இணைய தொடர்பு மிக மோசமான நிலையில் காணப்படுவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தற்போது அந்நாட்டின் இணைய இணைப்பானது அதன் சாதாரண மட்டத்தில் வெறும் 1% என்ற மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு காரணங்களினால் இணையம் முடக்கப்பட்டுள்ளமை அந்நாட்டு மக்களின் தகவல் தொடர்புகளையும் அத்தியாவசிய சேவைகளையும் கடுமையாக பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈராக்கின் மேற்கு பகுதியில் விபத்துக்குள்ளான அமெரிக்க ராணுவ எரிபொருள் நிரப்பும் வானூர்தியில் பயணித்த 6 பணியாளர்களில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. ஈராக்கின் மேற்கு வான்பரப்பில் வழமையான பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ராணுவ வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து இடம்பெற்ற போது வானூர்தியில் மொத்தம் 6 பணியாளர்கள் இருந்துள்ளனர். இவர்களில் 4 உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய 2 நிலை குறித்து மேலதிக தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்கா 30 நாட்களுக்கு தற்காலிக உரிமம் வழங்கிய போதிலும் உலக சந்தையில் எரிபொருள் விலை வாராந்த அடிப்படையில் உயர்வை நோக்கி சென்றுள்ளது. வெள்ளிக்கிழமை நிலவரப்படி மே மாதத்திற்கான பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை கொள்கலன் ஒன்றுக்கு $100.56 உயர்ந்துள்ளது. இது இந்த வாரத்தில் சுமார் 9% அதிகரிப்பாகும். அதேபோல் அமெரிக்காவின் WTI மசகு எண்ணெய் விலையும் வாராந்த அடிப்படையில் 7% அதிகரிப்பை கண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈராக்கின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் பிரான்ஸ் ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்துடன் பல வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏர்ஃபில் பிராந்தியத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 6 பிரான்ஸ் வீரர்கள் இந்த ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் காயமடைந்ததாக பிரான்ஸ் ராணுவம் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் உள்ள இத்தாலிய தளம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய அரசு பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடும் சர்வதேச கூட்டணியின் ஒரு பகுதியாக எர்பில் பிராந்தியத்தில் நூற்றுக்கணக்கான பிரான்ஸ் வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத்தில் அமெரிக்க படையினர் நிலை கொண்டிருந்த தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஏற்கனவே உயிரிழந்த 7 தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை தவிர மேலும் பெருமளவிலான சிப்பாய்கள் காயமடைந்துள்ளமை கடந்த 24 மணித்தியாலங்களில் அம்பலமாகியுள்ளது. ஆரம்பத்தில் உயிரிழப்புகள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 100 தொடக்கம் 150 வரையான அமெரிக்க சிப்பாய்கள் இந்த தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் அமெரிக்காவில் உள்ள 2 இராணுவ மருத்துவமனைகளுக்கும் ஜெர்மனியின் லேட்டன்ஸ்ட்ரூலில் உள்ள இராணுவ மருத்துவமனைக்கும்
சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஜேர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதில் ஒருவருக்கு உடல் உறுப்பு ஒன்றை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. போர் ஆரம்பித்து சுமார் 2 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் இவ்வளவு அதிகமானோர் காயமடைந்த தகவலை அமெரிக்க இராணுவம் இதுவரை ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க தரப்பு பாதிப்புகள் குறித்த உண்மையான விவரங்களை மறைப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. துருக்கியின் இன்சிர்லிக் விமானப்படை தளத்தில் இன்று அதிகாலை சைரன்கள் கேட்டதால் தாக்குதல் எச்சரிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தென்கிழக்கு நகரமான அடானா அருகே அமெரிக்க துருப்புகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஒரு முக்கிய நேட்டோ தளமாகும். துருக்கிய வான்வெளியில் நேட்டோ வான் பாதுகாப்பு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை சுட்டு வீழ்த்திய 4 நாட்களுக்கு பிறகு குறித்த சைரன்கள் ஒலித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தளத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அதனாவில் வசிப்பவர்கள் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3:25 மணியளவில் சுமார் 5 நிமிடங்கள் சைரன்கள் ஒலித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது தளத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நகரம் முழுவதும் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் சைரன்கள் நீண்ட நேரம் கேட்டதாகவும் அங்கு மேலும் தெரிவிக்கப்படுகிறது. ஈராக் வான்பரப்பு மீது பறக்கும் போது அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குழு தனது டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தமது நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதற்காக KC-135 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குறித்த குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் ராணுவ விமானம் ஈராக் மீது பறக்கும் போது காணாமல் போனதாகவும் இந்த விபத்து எதிரிகளின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்டதல்ல என்றும் அமெரிக்க ராணுவம் முன்னர் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவம் 2 விமானங்களை உள்ளடக்கியது என்றும் நட்பு வான்வெளியில் நிகழ்ந்தது என்றும் அமெரிக்க மத்திய கடலை பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு விமானம் மேற்கு ஈராக்கில் விபத்துக்குள்ளானது எனவும் 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்றும் விபத்துக்குள்ளான KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானத்தில் எத்தனை விமான சேவை உறுப்பினர்கள் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. குவைத்தின் வான் பாதுகாப்பு படைகளில் நட்பு வான்வெளியில் 3 F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இது 4வது விமான இழப்பு என்று கூறப்படுகிறது. ஈரானுடனான போரில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என செய்தி வெளியிடும் சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்றும் பிற வகைகளிலும் நாங்கள் முழுமையாக அழித்து வருகின்றோம். ஈரானின் கடற்படை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அவர்களின் விமானப்படை இனி இல்லை. ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் போன்ற அனைத்தும் அழிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்களின் தலைவர்கள் பூமியின் முகப்பில் இருந்தே துடைத்தெறியப்பட்டு விட்டனர். கடந்த 47 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அப்பாவி மக்களை அவர்கள் கொன்று குவித்தனர். இப்போது அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக நான் அவர்களை அழித்து வருகின்றேன். அவ்வாறு செய்வது எத்தனை ஒரு பெரும் கௌரவம். இந்த சம்பவத்தில் நீங்கள் செலுத்திய கவனத்திற்கு நன்றி என ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெதன்யாகு ஈரான் உச்சத்தலைவர் அலி ஹமேனியின் மகன் மொஸ்தபா ஹமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஜெருசலேமில் இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெதன்யாகு ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு நடவடிக்கை குறித்து பேசியுள்ளார். அப்போது போர் எதிர்பார்த்ததை விட மிக சரியாக சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான நேரடி மோதல் மிகவும் தீவிரமாகவும் வலிமையாகவும் உள்ளது. ஈரானின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்சத்தலைவர் மொஸ்தபா ஹமேனியின் உயிருக்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை. ஈரான் மகளுக்காக அந்த நாட்டில் நடைபெற்ற கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவதற்கான சூழலை உருவாக்குவதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயற்பட்டு வருகிறது. ஈரானில் நாங்கள் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் மற்றும் பாசிச் படைகள் மீது பலத தாக்குதல்களை நடத்தி வருகின்றோம். மேலும் நாங்கள் தொடர்ந்து தீவிரமாக செயற்பட்டு வருகின்றோம். இனி அவர்கள் தப்ப முடியாது. ஈரான் மக்கள் சுதந்திரம் நோக்கிய ஒரு புதிய பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கான அந்த தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கின்றோம், உங்களுக்கு உதவி வருகின்றோம். ஆனால் இறுதியில் முடிவு எடுப்பது உங்கள் கைகளிலேயே உள்ளது என பேசியுள்ளார். பின்னர் ஈரானில் இஸ்ரேல் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒருவரை நீங்கள் நீர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லலாம், ஆனால் அவரை நீர் அருந்தும்படி கட்டாயப்படுத்த முடியாது. மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டோம். வான்வழி தாக்குதல்கள் உள்ளிட்ட இதற்கு உகந்த மிகச்சிறந்த சூழல்களை நாங்கள் உருவாக்குவோம். தற்போதைய ஆட்சியை வலுக்கட்டாயமாக அகற்றுவதற்காக படைகளை களமிறக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார்.
ஈரான் மீதான போரில் அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பரப்பிலிருந்து ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இயங்க முடியாத வகையில் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஆனால் அதை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் புகைப்படத்தை வெளியிட்டு ஆபரேஷன் எபிக் பியூரி ராணுவ நடவடிக்கைக்கு தொடர்ந்து உதவி செய்து வருவதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் ஆப்ரஹாம் லிங்கன் அருகில் கூட வரவில்லை என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அவனிவலத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.